ஹாய் காய்ஸ், நம்ம சேல்ஸ் இருக்க சாரி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ யூடியூப்ல நீங்கள் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பிளே கனெக்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2026 முடிய போது மக்களே. எஸ் வி ஆர் அபவுட் டு என்டர் த பிளே ஆஃப் செக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா பிளே ஆஃபுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 4 மேட்ச் தான் ஐபிஎல் 2026 முடிஞ்சே போச்சு. என்ன சொல்கிறதுனே தெரியல. மே எண்டுக்கு வந்துட்டோம். மார்ச் எண்டு எப்படா வரும், T20 World Cup முடிஞ்சு போர் அடிச்சுது. ஐபிஎல் எப்படா வரும்னு காத்திருந்த டைம் போய் ஐபிஎல்லோட டாப் 4 டிசைட் ஆகி பாயிண்ட்ஸ் டேபிள் முடிஞ்சு போய் கடைசியில் இப்போ நம்ம பிளே ஆஃப்ஸ்க்கே வந்துட்டோம். செமிஃபைனல் ஃபைனலே வந்துச்சு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள் மக்களே. நாலு வருத்தப்படமாக இருக்குது மக்களே. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் 1 ஃபைனல் எல்லாமே வரப்போது. அதுக்கப்புறம் அவ்வளோதான், பேக் டு இந்தியா இன்டர்நேஷனல் டூர் போயிடுவோம். ஸோ அவ்வளோதான், ஐபிஎல் 2026 முடிய போது. பட் இட் வாஸ் அ கிரேட் என்டர்டைன்மெண்ட் மக்களே, சொல்லி ஆகணும். ஸோ டீம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், பாயிண்ட்ஸ் டேபிள் ஆர்சிபி, ஜிடி, SRH இவங்க தான் டாப் 4 ஃபினிஷ் பண்ணாங்க, குவாலிஃபை ஆகிட்டாங்க. இல்லை 3 டீம் 18 பாயிண்ட்ஸில் முடிச்சாங்க. ஆர்ஆர் மும்பையை தோக்கடிச்சு லாஸ்ட் டீமாக என்ட்ரு ஆனாங்க. 5th பிளேஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அன்ஃபார்ச்சுனேட்லி நக்கலாக ட்வீட் போட்டு இப்போ எலிமினேட் ஆனாங்க. 6th டெல்லி கேபிட்டல்ஸ், 7th கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், 8th சிஎஸ்கே, 9th மும்பை, 10th லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ இதுதான் ஓவரால் ஐபிஎல் 2026 பாயிண்ட்ஸ் டேபிள். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, இப்படி தான் போச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கேவும் வரல, பஞ்சாப் கிங்ஸ் வரல, டெல்லி கேபிட்டல்ஸ் வரல. இந்த 4 டீம் அன்எக்ஸ்பெக்டட், மற்றெல்லாம் எக்ஸ்பெக்டட் தான். ஸோ இதுதான் ஐபிஎல் 2026 பொறுத்த வரைக்கும். பிளே ஆஃபோட ரூல்ஸ் பார்த்துருவோம். ஸோ பிளே ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், செமிஃபைனல் 1 எலிமினேட்டட், செமிஃபைனல் 2 ஃபைனல்ஸ். ஸோ டாப் 2 முடிக்கிற டீமுக்கு 2 சான்ஸ் இருக்குது. ஸோ ஆர்சிபி, ஜிடி தர்மசாலா ஆடுறாங்க டியூஸ்டே 7:30. ஸோ அதில் ஜெயிக்கிறவங்க ஸ்ட்ரைட்டாக ஃபைனல் போயிடுவாங்க. தோக்குறவங்க முல்லன்பூருக்கு போவாங்க. ஸோ அவங்க செமிஃபைனல் 2 ஆடுவாங்க. அதே முல்லன்பூரில் எலிமினேட்டர் SRH ஆடுறாங்க. ஸோ அதில் ஜெயிக்கிறவங்க ஆர்சிபி, ஜிடியோட தோக்குறவங்களோட ஆடணும். ஸோ எந்த டீம் ஃபைனல் போகுதோ அவங்க போயிடுவாங்க. SRH ஆர்ஆரில் ஜெயிக்கிறவங்க ஆர்சிபி, ஜிடியோட தோக்குறவங்களோட ஆட்டு ஃபைனல் ஆடுவாங்க. ஸோ இதுதான் பிளே ஆஃப்கான ரூட் மேப் மக்களே. கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும், ஈஸி தான். சரி, அதெல்லாம் ஓகேடா, நீ இன்னைக்கு வீடியோவில் என்னடா பேச போகிற, அந்த கண்டென்ட் கூட அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது, சாரி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மச் அவைட்டட் செமிஃபைனல் 1 பிட்வீன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் vs குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். எஸ், பார்த்தீங்கன்னா டியூஸ்டே 7:30 வின்னர் கோஸ் ஸ்ட்ரெயிட் இன்டு த ஃபைனல்ஸ். 2 magnificent teams through the tournament. GT dominant with their bowling, RCB dominant both bat and ball. GT டாப் 3 அண்ட் பவுலர்ஸ் வச்சு ரைட் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எங்கே ஆட போகிறாங்க, தர்மசாலாவில். பிளேயிங் ஒன் எப்படி இருக்க போகுது, வின்னிங் ஃபேக்டர் என்னவா இருக்க போகுது, யாருக்கு அட்வான்டேஜ் இருக்க போகுது, ஃபைனல்ஸ்க்கு எந்த டீம் போகிறாங்க. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு வீடியோ ஆராய போகிறோம். ஸோ ஆர்சிபி ஜிடி ப்ரிவியூ தான் இன்னைக்கு. ஸோ ஃபேக்ட் ஆஃப் டேல இன்றைக்கி நம்ம என்ன ஃபேக்ட் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒன்லி டீம் டு குவாலிஃபை ஃபார் ஹேட்ரிக் ஆஃப் பிளே ஆஃப்ஸ், அதாவது 2024, 2025, 2026 ஒன்லி டீம் டு ரீச் த பிளே ஆஃப் ஃபார் 3 consecutive டைம்ஸ் அண்ட் ஹேட்ரிக் அச்சீவ்மெண்ட்டை ஆர்சிபி பண்ணியிருக்காங்க. 2024 4th டீமாக குவாலிஃபை ஆனாங்க. 2025 செகண்ட் டீம் முடிச்சாங்க, பாயிண்ட்ஸ் டேபிளில் குவாலிஃபை ஆனாங்க. 2026 ஃபஸ்ட் டீமாக குவாலிஃபை இருக்காங்க. சூப்பர்ப் என்ன சொல்கிறது, சூப்பர்ப் growth அண்ட் சூப்பர்ப் என்ன சொல்கிறது ட்ரான்சிஷன் ஆர்சிபிக்கு செம்மையாக டெவலப் ஆயிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃபீட் வச்சிருக்கிறது ரொம்ப ரேரு. மும்பை இந்தியன்ஸ், சிஎஸ்கே தான் இதுக்கு முன்னாடி வச்சிருந்தாங்க. கொல்கத்தா SRH, அதுக்கப்புறம் ஆர்சிபி தான் வந்திருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு ஃபேக்ட் ஆஃப் த டே மக்களே. ஆர்சிபி கண்டினியூஸ் ஹேட்ரிக் ரீச் டு பிளே ஆஃப். ஸோ குவிஸ் கொஷின்குள்ளே போவோம். ஸோ ஐபிஎல் குவிஸ் கொஷின் ஆல்மோஸ்ட் நம்ம எண்டிங் பார்த்து கொண்டோம். நீங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. பட் குவிஸ் யாருமே அட்டன் பண்ண மாட்டீங்க, அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஈஸியாக தான் இருக்குது செக்ஷன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குவிஸ் வரைக்கும் வீடியோ பாருங்கள், லென்த்தாக இருக்குன்னு விட்டுறாதீங்க. உங்களோட ஐபிஎல் நாலேஜ், கிரிக்கெட்டிங் நாலேஜை டெஸ்ட் பண்ண தான் இந்த கொஷின்ஸ்லாம் இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இது பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான குவிஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி ஜிடி ரிலேட்டடாக தானே. ஆர்சிபி அண்ட் ஜிடி 2022 ஆடும்போது, இந்த 2 டீம் ஆடும்போது ஃபஸ்ட்டு ஆடின மேட்ச்சில் ஜிடி ஜெயிப்பாங்க, செகண்ட் மேட்ச் ஆர்சிபி ஜெயிப்பாங்க. ஸோ செகண்ட் மேட்ச் ஆர்சிபி ஜெயிக்கும்போது ஒரு பிளேயர் வந்து செஞ்சுரி அடிப்பார். செஞ்சுரி அடித்து வந்து என்ன சொல்கிறது, அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்க. அந்த பிளேயர் யார்? சிம்பிளஸ்ட் கொஷின். ஆர்சிபி ஜிடி 2022 செகண்ட் டைம் ஆடும்போது மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின பிளேயர் யார்? க்ளூ, அவர் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தார் அண்ட் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டார். ஆன்சர் தெரிஞ்சால் கரெக்டாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் ஆன்சர் சொல்கிறேன், கரெக்டான ஆன்சரை பின் பண்ணி வைப்போம். ஸோ இதுதான் இன்றைக்கி குவிஸ் கொஷின் மக்களே. சரி, ஸ்டேடியம் மேனேஜர்ஸ்குள்ள போவோம். ஸோ எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தர்மசாலா நடக்குது. ஸோ ஆப்வியஸ்லி ஆல் கைஸ்னும் தர்மசாலா பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஒரு ஃபேமஸ்க்கான டிலேட்டு, பட் அதுக்கப்புறம் பேட்டர்ஸ் டிலேட்டாக மாறிடும். ஸோ இங்கே 2 டீமுக்கும் பதக்குழி ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 overs பேட்டிங் தான். ஏன்னா இங்கே பால் பயங்கரமாலையும் சிங்கன் சீம் பயங்கரமாக இருக்கும். அண்ட் 2 டீம்லேயும் சூப்பர் பால்ஸ் இருக்காங்க. சாரி, என்ன சொல்கிறது, சிராஜ், ரபாடா 3-3, அந்த சைடு புவி, ஏசில் விட்டு. ஸோ பயங்கரமாக இருக்க போகுது கான்டெஸ்ட்டு. ஸோ இங்கே வின் ஃபேக்டர் என்னன்னா 2 ஃபேக்டர். பவர் பிளேல எந்த டீம் வந்து அதிக விக்கெட் விடாமல் நல்ல செட்டில்டு பேட்டிங் ஆடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் 2-3 விக்கெட்லாம் விட்டிங்கன்னா இங்கே ரெக்கர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன்ஸ்க்கு கேமாக இருந்தாலும் அந்த இனிஷியல் விக்கெட்ஸ் வந்து உங்கள் மொமெண்டம் விட்டுரும். அண்ட் அதே மாதிரி 10 to 20 பேட்டிங். ஸோ இது எந்த 2 டீம் கிளிக் பண்ணுறாங்களோ டெஃபினெட்லி ஒரு வின்னிங் அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு சேசிங் எடுக்கணும். ஃபஸ்ட் பேட்டிங் ஆகிற டீம் எவ்வளோ எடுத்தாலுமே பத்தாது. 210, 220 ஐ வுட் சே சேஃப் ஸ்கோர். அதுவுமே பிளே ஆஃப் வேறு. ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் டிசைட் பண்ணுறது. ஸோ இங்கே தர்மசாலாவில் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோரே 200 தாண்டின போது நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்து 210 மேலே அடிச்சா உங்களுக்கு ஒரு வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஆனால் சேசிங் எடுத்திங்கன்னா கண்ணை மூடி ஜெயிக்கலாம். பிகாஸ் இங்கே ஆடின 3 மேட்ச்சில் 2 மேட்ச் சேசிங் தான் ஜெயிச்சாங்க. ஒரு மேட்ச் டிஃபெண்ட் பண்ணி தோத்தாங்க. பட் அந்த டிஃபெண்ட் பண்ணி தோத்த டீம் கூட செகண்ட் இன்னிங்ஸில் 200 அடிச்சாங்க போது தயவு செஞ்சு சேஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. டியூ ஒரு 20% தான் ப்ரெடிக்டடு. ஸோ அப்போ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த 2 இன்ஃபேக்ட் டிக் பண்ணால் கண்டிப்பாக இங்கே ஜெயிக்கலாம் மக்களே.
இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட்டு முடிச்ச ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இவங்களுக்கு இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம் ஃபேஸாக இருந்திருக்கு. ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறது ஓவர் த மூன் இருப்பாங்க. பயங்கரமான சீசன். 2 சீசனுமே டாப் 2 பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபினிஷ் பண்ணி செமிஃபைனல் 1 ஆடுறாங்க. காலங்காலமாக ஆர்சிபி எலிமினேட்டர் ஆடி பழகப்பட்ட டீம்னு கலாய்ச்சிருந்தோம். பட் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர் 1 வந்து ஒரு டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. குடோஸ் டு தேர் பர்ஃபார்மன்ஸ் பாயிண்ட்ஸ் டேபிள் 1ல முடிச்சிருக்காங்க. ஸோ ஆர்சிபி வில் என்டர் ஃபேவரட்ஸ் ஆஸ் திஸ் செமிஃபைனல் 1. ஏன்னா லாஸ்ட் இயர் கப் அடிச்சிருக்காங்க. அதை திருப்பி உடைக்கணும்னு மோவபட் அந்த ஃபைனலே சொன்னார். பட் அது ஆர்சிபி அண்ட் திரும்பி அதை பண்ணுறாங்க. ஸோ ஆர்சிபி ஃபேவரட்ஸாக உள்ள வராங்க. ஸோ ஆர்சிபியோட பிளேயிங் லெவன் எப்படிடா இருக்கும், அவங்களுக்கு என்னடா அப்படின்னு கேட்டால் ஃபில் சால்ட் வில் ஃபைனலி ரிட்டர்ன். நம்ம 2 மேட்சாக கூவிட்டு இருக்கோம். ஃபைனலி ஃபில் சால்ட்டை நீங்கள் டக்அவுட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக வந்துருவார். அண்ட் ஆல்சோ ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி த டெட்லி ஓப்பனிங் வில் பி பேக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் இப்போ எங்கே ஆட போகிறாங்க அதுதான் கேள்விக்குறி. ஏன்னா 1 டவுன் தேவதத் படிக்கல், 4ல் ரஜத் பட்டிதார், 5ல் சிங்கப்பூர் சித்தப்பா, 6ல் ஜிதேஷ், 7லாம் இப்போ கேள்விக்குறி. ஸோ ரமேஷ் அப்போ ஆட வைப்பீங்களா இல்லை வெங்கடேஷ் ஐயர் ஆட வைப்பீங்களா, அது ஒன்று தான் ஒரு டைலமா ஆர்சிபிக்கு. ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் ஆடின 3 மேட்ச்சில் ஒரு மேட்ச் 40, ஒரு மேட்ச் 70, இம்பாக்ட் பிளேயர் ஒரு மேட்ச் 13 போது அவர் ஆர்சிபிக்கு ஆடின எல்லா மேட்சும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அவருமே 2 ஓவர் போட முடியுன்றதுனால ஆர்சிபிக்கு அந்த ஒரு சின்ன டைலமா இருக்குது. இல்லை ரமேஷ் அப்போ ஐபிஎல் 2025ல ஃபைனலில் பண்ண ஹீரோயிக்ஸ் ஞாபகம் இருக்கும். 25 ரன் அடிப்பார், ஸ்ரேயஸ் விக்கெட் எடுப்பார். ஸோ இது எதுன்னு மட்டும் ஆர்சிபி கொஞ்சம் யோசிக்கணும். அவங்களுக்கு அது ஒரு நல்ல ஹெட்டேக்கு. என்ன பண்ண போகிறாங்க தெரியல. பட் ஐ ஸ்லைட்லி ப்ரிஃபர் ரமேஷ் அப்போ பக்கம் தான் போவாங்க. 4th ஃபாரின் ஸ்லாட் அவர் தான் ஆடுவார். பவுலிங்கில் ரன் லீக் பண்ணாலும் விக்கெட் இருக்கிற எக்கானமிக்கு பேட்டிங்கில் முடிச்சு கொடுப்பாரு. பட் வெங்கடேஷர் அவ்வளோ கீழே ஆடுறதுக்கு அவர் ஈஸிலி ப்ரிஃபர் ரமேஷ் அப்போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸ்னாலே என்ன சொல்கிறது, பேயா ஆடுற குணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜாஷ் ஹெஸ்லூட், சுயா சர்மா. ஸோ ஆர்சிபிக்கு இந்த மேட்ச்க்குள்ளே போகும்போது வீக் லிங்க்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் பொழந்து கட்டிட்டாங்க ஸ்பின்னர்ஸை. ஸோ அது அவங்களுக்கு ஒரு வீக் லிங்காக பார்க்கணும். ஒரு குணால் பாண்டியா ஒரு பிரெய்னி பவுலர், அவருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அடாப்ட் பண்ணி போட தெரியும். பட் சுயா சர்மா போடுவாரா, அவர் இந்த சீசனுக்கு ஒரு போர் சீசனாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு விக்கெட்ஸ் காலமில் இல்லை, எக்கானமி அந்த ஹையர் சைடு இருக்கிறதுனால சுயா சர்மா கண்டிப்பாக ஜிடி டார்கெட் பண்ணுவாங்க. அதே மாதிரி லாஸ்ட் டைம் பவர் பிளேல அகமதாபாத் நடக்கும்போது ஹேசல்வுட்டை பொழந்து கட்டிட்டார் சுப்மன் கில். அதுக்கப்புறம் பட்லர் அடிச்சார். ஸோ இவங்க 2 பேருக்குமே கில் ஹேசல்வுட் கைகன்ஸ் நல்ல ரெக்கார்ட் இருக்குது. ஸோ ஜாஷ் ஹேசல்வுட் எப்படி ஃபேர் பண்ண போகிறார், ஏன்னா இந்த சீசன் அவருக்குமே ஒரு என்ன சொல்கிறது போர்னு இல்லை, அவர் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு லோ சீசன் தான். ஸோ புவி தான் பீக்கில் இருக்காரு. அவர் ஸ்டாப் பண்ண போகிறது யாருன்னு தெரியல ஜிடியில். ஏன்னா லாஸ்ட் டைம் புவி தான் 3 விக்கெட் எடுத்தார் அகமதாபாத் இருக்கும்போது. புவி வில் கிரியேட் ஃபயர். ஏன்னா பட்லரையும் கில்லையும் எக்கச்சக்க தடவை எடுத்திருக்காரு ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில். ஸோ அதனால் அந்த மேட்சப்ஸ் கண்டிப்பாக மண்டேக்குள்ளோட. ஸோ புவி ஒரு டேஞ்சரஸ் பிளேயராக இருப்பார். அண்ட் ஆல்சோ ஆர்சிபி கூடயுமே இங்கே 3 விக்கெட் எடுத்தார். ஸோ ஆர்சிபி இந்த பிச்சில் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால அதை டெஃபினெட்லி கேஷ் இன் பண்ணிப்பாங்க. ஹேசல்வுட் கொஞ்சம் ஃபார்முக்கு வரணும், சுயா சர்மா ஃபார்முக்கு வரணும், அது மட்டும் தான். மற்றபடி ரசிக்ஸ் எல்லாம் இம்பாக்ட் பிளேயர் வரும். அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. குணால் பாண்டியா இன் டைம்ஸ் பேச்சஸ் நல்லா பண்ணியிருக்காரு. சம்டைம்ஸ் எக்ஸ்பென்சிவாக போயிருக்காரு. ரமேஷ் எப்போது ஒரு வீக் ஸ்பாட்டாக பார்க்குறேன். இந்த வருஷம் அவருக்கான சீசன் இல்லை, இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலை. ஒரு மேட்ச் தான் பவுலிங்கில் விக்கெட் எடுத்தார், பேட்டிங் அடிச்சு கொடுத்தான்ற போது ரமேஷ் எப்போது ஹேஸ் டு கம் குட் இஃப் இஸ் ஏபிள் டு பேட் அண்ட் ஆல்சோ இஃப் இஸ் ஏபிள் டு பால் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அண்ட் விராட் கோலி ஃபில் சால்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 2 பேருமே ஓவர் பிளேயில் யார் ஒருத்தர் மேலேயாவது நிற்கணும். 6 ஓவர் மேலே 2 பேரும் பவர் பிளேக்கு அவுட் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மாட்டிப்பாங்க. விக்கெட்ஸ் மல்லன்னு விடும். அதே மாதிரி தேவதத் படிக்கல், ரஜத் பட்டிதாரோட ரொம்ப குரூஷியலாக இருக்கும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜிடி பவுலிங் வச்சு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அதில் நீங்கள் சிராஜன் ரபாடா கிட்ட விக்கெட் விடாமல் விட்டிங்கன்னா அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். மிடில் ஓவரில் ஜிடிக்கே ப்ரெஷர் போயிடும். ஸோ அதனால் கோலி ஃபில் சால்ட் எப்படி ஆட போகிறாங்க, இன்ஜுரியிலேருந்து வந்து ஃபில் சால்ட் எப்படி ஆட போகிறான்னு தெரியும். அண்ட் அதே மாதிரி தேவதத் படிக்கல், ரஜத் பட்டிதார் இவங்க 2 பேர் ஸ்பின் எப்படி டேக் டவுன் பண்ணுவாங்க, ரஷீத் கான் அதுக்கப்புறம் பிரசீத் கிருஷ்ணா, அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டாக இருக்கும். மற்றபடி டீம் டேவிட், ஜிதேஷ் சர்மாக்கு அந்த அளவுக்கு ரோல் இருக்குமான்னு தெரியல. பட் இஃப் தே கம் டு பேட் கண்டிப்பாக யாராவது ஒருத்தராவது 30+ அடிச்சு டீமை வழி நடத்தணும். ஜிதேஷ் இது வரைக்கும் இன்னும் ஷைன் பண்ணல. பட் பார்க்கலாம், பிளே ஆஃப்ல ஒரு நல்ல மேட்ச் பேட்டிங் ஆடி 30-40 அடிச்சாலும் டீமுக்கு நல்லது. சிங்கப்பூர் சிதப்பா வந்து காட்டு மீரானே சுத்த தான் போறாரு. அவர் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஆடுறது ரேர். ஸோ ஆர்சிபி பார்க்கும்போது சின்ன ஹோல்ஸ் தாங்க இருக்குது. மற்றபடி இஃப் தே கேன் சார்ட் இட் அவுட் தே கேன் டூ வெல். அதாவது அந்த ஹேசல்வுட், சுயாஷ், ரமேஷ் அப்பர் இண்டிவிஜுவலைஸ் பார்த்தா இப்படி மட்டும்தான். ஓவரால் பவுலிங்கும் நல்லாயிருக்கு, பேட்டிங் நல்லாயிருக்கு, ஃபினிஷிங் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இல்லை. நல்ல பிளேயர் இருந்துமே அது ஒன்று தான். ஸோ இம்பாக்ட் பிளேயர் அசிக்ஸ் எல்லாம் வருவார். ஸோ அதனால் அசிக்ஸ் எல்லாம் வில் டூ குட். ஏன்னா அவங்களுக்கு வந்து 5th bowler நீங்கள் ரமேஷ் அப்போட்டு டிபெண்ட் பண்ண முடியாது. அண்ட் பேட்டிங் கொலாப்ஸ் ஆனால் வெங்கடேஷர் வருவார், உங்களுக்கே தெரியும். பட் பேட்டிங் கொலாப்ஸ் ஆகிறது ரொம்ப ரேர். பட் சப்போஸ் ஆனால் வில் தே கோ டு வெங்கடேஷர், அது ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதே மாதிரி ரசிக்ஸ் எல்லாம் ஹஸ் பீன் அட் ரெவலேஷன் ஃபார் தெம். எக்கானமி 9ல் இருந்தால் விக்கெட்ஸ் மேட்ச் ஆன் மேட்ச் இருக்கிறன்ற போது ஆர்சிபியோட பவுலிங் அட்டாக் ஹேசல்வுட் ஃபயர் பண்ணால் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா புவி, ஹேசல்வுட், ரசிக்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். குருணால் விக்கெட்டு இல்லை அட்லீஸ்ட் எக்கானமிக்கலாக போட்டால் சுயாஷ் கேன் டூ வெல். ரமேஷ் அப்போ 6th bowler சிப்பின் பண்ணுவார். ஆர்சிபி பேட்டிங் பற்றி நான் குறைய சொல்ல மாட்டேன். இட் இஸ் அ டாமினன்ட் பேட்டிங் அட்டாக். ஜிடியோட பயங்கரமாக இருக்குது. ஸோ பேட்டிங் வைஸ் பார்த்தா ஆர்சிபி கன்னாக இருக்காங்க. பவுலிங்கில் தான் சின்ன ஹோல்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் ஆர்சிபி என்ன பண்ணுறாங்கன்னு. நெக்ஸ்ட் டீமாக பார்த்தீங்கன்னா ஆப்பனன்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல பிளே ஆஃப் வருவாங்க. லாஸ்ட் டைமே ஏதோ தட்டு மாதிரி டாப் 3 வந்தாங்க அப்படின்னு ஊரே பேசியிருந்தோம். பட் இந்த வருஷம் நாங்கள் டாப் 3 மட்டும் வரல, எங்களுக்கு தான் இருக்கிறதுலே பெஸ்ட் பவுலிங் அட்டாக் இந்த ஐபிஎல் 2026 ப்ரூவ் பண்ணி வந்திருக்காங்க. மேட்ச் ஆன் மேட்ச் ஆல் அவுட் எடுத்து பேட்ஸ்மேனாக கதர் கலங்கி வச்சாங்க. அண்ட் இந்த டாப் குவாலிஃபை இருக்கிற எல்லா டீம்
டீமுடைய செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ஐபிஎல் ஜெயிச்சாங்க. ஆர்சிபியா அகமதாபாத்தில் போட்டாங்க, ஆர்ஆர் ஜெய்ப்பூரில் போட்டாங்க, எஸ்ஆர்ஹெச் அகமதாபாத் போட்டாங்கன்ற. ஸோ அதனால் ஜிடி வில் ஆல்வேஸ் என்டர் இன் டு த மேட்ச் மோர் தென் ஃபேவரட்ஸ் அகேன்ஸ்ட் ஆர்சிபி. ஏன்னா ஆர்சிபியோட ஜிடி தான் ஃபேவரட்ஸாக வராங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் பவுலிங் அட்டாக், டாப் 3 டிஃபெண்ட் பண்ணி நல்ல பேட்டிங். ஸோ ஜிடி இந்த மேட்ச் எப்படி போவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மோஸ்ட் எவர் ரிலையபிள் காம்பினேஷன் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரினா சொல்லுவேன். சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் அடிக்கிற மாதிரியே தெரியாது. ஆனால் பவர் பிளேல 50-60 ரன் வந்துடும். 2 பேரும் 40-50 வச்சிருக்காங்க. அண்ட் சாய் சுதர்ஷன் இஸ் ஆன் அ ரோல். ஏன்னா 6வது மேட்ச் தொடர்ந்து 50 அடிப்பார். இந்த மேட்ச் அச்சா 5-on-5 ஹாஃப் செஞ்சுரிஸ் வச்சிருக்காரு, விச் இஸ் வெரி ரேர் ரெக்கார்ட். பட்லர் இறந்தது சேவாக ஷிகார் தவான் தான் வச்சிருக்காங்க இந்த ரெக்கார்டை. இப்போ இவர் வச்சிருக்காரு. ஒரு சூப்பர் பீக் ஃபார்மில் இருக்காரு. சுப்மன் கில் ஆன் அண்ட் ஆஃப். ஒரு மேட்ச் வந்து 70-80 அடிக்கிறாரு, இன்னும் 60-80 அடிக்கிறாரு, இன்னொரு மேட்ச் பட்டுன்னு போயிடுறாரு. பட் லாஸ்ட் டைம் ஆர்சிபி ஆடும்போது சுப்மன் கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. சின்னசாமியில் ஒரு செஞ்சுரி போட்டார். அகமதாபாத்தில் கில் வந்து அக்ரெசிவாக ஆட போய் ரன்ஸ் அடிச்சாரு. ஸோ அதனால கண்டிப்பாக கில் ஆர் சாய் சுதர்ஷனில் யாரோ ஒருத்தர் புவி அண்ட் ஹேசில் டேக் டவுன் பண்ணி ஆகணும். நீங்கள் அவங்க 2 பேரும் ஆளே விட்டீங்க, கொஞ்சம் பொறுமையாக ஆனீங்கன்னா கடைசியில் நீங்கள் தான் மாட்டிப்பீங்க. கண்டிப்பாக பவர் பிளேல ஒன்று இறையாயிடுவீங்க. அண்ட் ஜிடிக்கு இப்போ ஒரு ப்ளஸ் என்னன்னா சாய் சுதர்ஷனோட கில்லு 2 பேரும் சேர்ந்து நல்லா ஆடுறாங்க. ஒருத்தர் தான் முன்னாடி ஆடினாங்க சீசன் ஸ்டார்டிங்கில். இப்போ 2 பேரும் நல்லா ஆடுறாங்க. 2 பேரும் ஆரஞ்ச் கேப் லிஸ்ட்டில் டாப் 5ல இருக்காங்கன்ற போது இட் ஜஸ்ட் சம்ஸ் அப் ஜிடி சீசன் த்ரூ தேர் பர்ஃபார்மன்ஸ். செம்மையாக ஆடி இருக்காங்க. சாய் சுதர்ஷன் டெஃபினெட்லி இந்தியன் டீம் கால போடணும். அந்த அளவுக்கு பேட்டிங் ஆடி இருக்காரு. கில்லுமே என்னையாடா T20 வேர்ல்ட் கப்பில் தூக்குனீங்க, இப்போ ஆடி காட்டுறான்னு சூப்பராக ஆடுறாரு. ஸோ இட்ஸ் குட் டு சி தேம் பர்ஃபார்மிங் வெல். நம்பர் 3ல காட்டான் ஜாஸ் பட்லர். அவர் வந்து ஒரே கியர் தான், தடாலடி தான். சப்போஸ் இவங்க 2 பேர் சீக்கிரம் அவுட் ஆகிட்டா மட்டும்தான் கொஞ்சம் சென்சிபிளாக டைம் எடுத்து பட்லர் ஆடுவார். மற்றபடி இவங்க 2 பேரும் 10 to 15 ஹவர்ஸ் ஆடிட்டாங்கன்னா பட்லர் வந்து பீஸ்ட் மோட் தான். சிஎஸ்கே மேட்ச் நீங்கள் பார்த்த மாதிரி. ஸோ ஜிடிக்கு ப்ராப்ளம் என்ன? இந்த 3 பேர் தான் ப்ராப்ளம். என்னடா சொல்கிற, லூஸ் மாதிரி பேசாதான். இந்த 3 பேர் when they are form, when they are on song 10-15 ஹவர்ஸ் ஆடிட்டாங்கன்னா ஜிடி யாராலும் நிறுத்த முடியாது. பட் இந்த 3 பேரும் 10 ஓவருக்குள்ள அவுட் ஆகிட்டாங்கன்னா ஜிடி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க? அது ஒரு கேள்விக்குறி. லாஸ்ட் டைம் அகமதாபாத் ஆடும்போது இன்சைட் 9 ஹவர்ஸ்லேயே இவங்க 3 பேர் அவுட் ஆகிட்டாங்க. பட் டார்கெட் 115 ஜிடி ஜெயிச்சாங்க ஆர்சிபி கேங்ஸ்டா. ஸோ இஃப் த சேம் சினாரியோ ஹேப்பன்ஸ், வாட் வில் ஜிடிஸ் ரியாக்ஷன் வில் பி? அதுதான் நான் பார்க்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஷாந்த் சிந்து, வாஷிங்டன் சுந்தர், ஜேசன் ஹோல்டர், ரஷீத் கான், ராகுல் தேவாட்டியா, ரபாடான்னு பேட்டிங் உங்களுக்கு 9 வரைக்கும் இருக்குது. தேவைப்பட்ட ரஷீத் கான் ஆடுவார். இவ்வளோ லென்த்தான பேட்டிங் இருக்குது, எக்கச்சக்கமான ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. பட் இவங்க 3 பேர் ஒரு 210, 220 சேசிங்லையோ இல்லை ஃபஸ்ட் பேட்டிங் ஆடும்போது இன்சைட் 10 ஹவர்ஸ் பவர் பிளேக்குள்ள அவுட் ஆகிட்டாங்கன்னா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க? இவங்களால டீமை கரை சேர்க்க முடியுமா? அது மட்டும் தான் நான் ஒரு ப்ராப்ளம் பார்க்குறேன். ஏன்னா இன் பேச்சஸ் வாஷிங்டன் சுந்தர் ஹஸ் பீன் பெர்ஃபார்ம் ரியலி வெல் இந்த சீசன். ஒரு 250 அடிச்சிருக்காரு, டீசெண்டாக பண்ணியிருக்காரு. ஹோல்டர் வர டைம்லலாம் அடிச்சு கொடுத்துருக்காரு. டெவாட்டியா தான் இந்த வருஷம் ஒரு ஃபெயிலியர் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணலை. அண்ட் நிஷாந்த் சிந்து வராரு, இம்பாக்ட் காட்டுறாரு, 20-25 அடிச்சுட்டு போயிடறான்ற போது கொஞ்சம் ப்ராமிஸ் காட்டுறாங்க ஜிடி மிடில் ஆர்டர். பட் ஆர்சிபி மிடில் ஆர்டர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வீக்காக தான் தெரியுது. ஏன்னா தே ஆர் ஏபிள் டு ஃபினிஷ் அவுட் கேம்ஸ் நாட் வெல். ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. டெத்தில் கொஞ்சம் மாட்டிக்கிறாங்க, ஃபினிஷிங்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அந்த 15 to 20 ஆக்சுவலி ஆக்சலேட் பண்ணுற மாதிரி யாரும் இல்லை. தெவாட்டியா ஹோல்டருக்குலாம் ஆடி அமாவாசைக்கு தான் படுதுன்ற போது ஆர்சிபி அங்கே கேஷ் இன் பண்ண பார்ப்பாங்க. ஸோ டெத் ஓவர்ஸ் ஜிடிக்கு ஒரு ப்ராப்ளம். பட் அந்த டாப் 3-15 ஹவர்ஸே ஆடினா கூட லாஸ்ட் 5 ஹவர்ஸில் ஜிடிக்கு எப்பயுமே ரன்ஸ் கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ அவங்க ஃபினிஷர்ஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஆடணும். ஏன்னா தர்மசாலா 11 to 20 தான் பேட்டிங் சூப்பராக இருக்கும். ஸோ லெட்ஸ் சி ஹவு தே ஆர் டேக்கிங் ஆன் ஆர்சிபி பவுலர்ஸ். பவுலிங் பார்த்தீங்கன்னா பீக்குங்க ஆர்சிபியோட பெஸ்ட் பவுலிங் அட்டாக்னா இவங்க தான். ரபாடா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, அர்ஷத் கான், ஜேசன் ஹோல்டர், ரஷீத் கான். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? தேவைப்பட்டவங்களுக்கு இம்பாக்ட் பிளேயராக வந்து சாய் கிஷோரோ இல்லை குமார், சாரி அவர் பேர் என்ன, மானவ் சுத்தாரோ எடுத்துன்னு வருவாங்க. சரியான பவுலிங் நினைப்பு. ஆர்சிபி லாஸ்ட் டைம் இவங்க கிட்ட மாட்டினதே பவுலிங் அட்டாக்னால தான். சிராஜ், ரபாடா பூந்து விளையாடுறாங்க பவர் பிளேல. டாப் 5 விக்கெட் டேக்கர்ஸ்ல இருக்காரு ரபாடா. சிராஜும் ரபாடாவும் டாப் 5 டாட் பால்ஸ்ல இருக்காங்கன்ற போது இட் ஜஸ்ட் சம்ஸ் அப் ஹவு பிரில்லியன்ட் சிராஜ் அண்ட் ரபாடா ஹேவ் பீன் த்ரூ அவுட் தி சீசன். சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்பப்போ டைமில் வந்து ரஷீத் கான் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ பிரசித் கிருஷ்ணா தான் இம்பாக்ட் பிளேயர் வருவான்ற போது ஜிடியோட பவுலிங் அட்டாக் செம்மையாக இருக்குது. தர்மசாலாக்கு ஏற்ற பவுலிங் அட்டாக். பட் என்னன்னா வாகான லைன் லென்த் போட்டாங்கன்னா ஆர்சிபியில் கோலி, சால்ட்டு, படிக்கல் பிரித்து மேய்ச்சிடுவாங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜிடி பவுலிங் வர்சஸ் ஆர்சிபி பேட்டிங் லிட்டரலி இங்கே தான் டிசைட் ஆக போகுது. ஆர்சிபி பவுலிங் வர்சஸ் ஜிடி பேட்டிங் இந்த கான்டெஸ்ட் டிசைட் ஆகாது. ஜிடி பவுலிங் வர்சஸ் ஆர்சிபி பேட்டிங். கிளஸ்டர் ஆஃப் விக்கெட் ஜிடி எடுத்து ஆர்சிபி டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு ஈஸி ஜிடி வின்னாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருக்கட்டும், சேசிங்காக இருக்கட்டும். பட் சப்போஸ் ரபாடா, சிராஜ் விக்கெட் விடலை, பிரசித் கிருஷ்ணா, அதுக்கப்புறம் ரஷீத் கான், அதுக்கப்புறம் அர்ஷத் கான், ஹோல்டர் தான் வந்து காப்பாற்றணும்னா அங்கே தான் ஜிடி மாட்டிப்பாங்கன்னு தோணுது. பட் லெட்ஸ் சி. பிரசித் கிருஷ்ணா தான் எனக்கு தெரிஞ்சு இம்பாக்ட் பிளேயர் வருவார். குமார் என்ன சொல்கிறது, அசோக் சர்மாவோ, மானவ் சுத்தாரோ இல்லைனா வந்து சாய் கிஷோரோ வரா மாதிரி தெரியல. ஏன்னா தர்மசாலா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஓரியன்டட் பிச்சுன்றதுனால அப்படி தான் ஜிடி போவாங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, ஜிடி பற்றி பேசாச்சு. ஸோ அப்போ 2 டீமோட கீ மேட்சப்ஸ்குள்ளே போவோம். ஸோ எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தர்மசாலா நைட்டு 7:30 மேட்ச். மழை அவ்வளோவா சான்ஸ் இல்லை. பட் டியூ ரொம்ப ரேராக தான் வரும்ன்ற போது ஒரு கீ 2-3 மேட்சப்ஸ் இங்கே என்னன்னா புவனேஸ்வர் குமார் vs சுப்மன் கில் அண்ட் ஜாஸ் பட்லர். ஒரு செம்மையாக பேட்டில். அண்ட் ஜாஸ் பட்லர் vs ஜாஷ் ஹேசல்வுட். இது சூப்பராக இருக்கும். அந்த அதர் சைடு அங்கே பார்த்தீங்கன்னா ககிசோர் ரபாடா அண்ட் முகமது சிராஜ் vs விராட் கோலி அண்ட் ஃபில்சாட். இந்த பேட்டிலுக்கு நான் ஈகராக வெயிட் பண்ணுறேன். அண்ட் ரஷீத் கான் vs ரஜத் பட்டிதார். ஸோ இந்த பேட்டில் தான் இந்த கேம் டிசைட் ஆகும்னு எனக்கு தோணுது. ஆர்சிபி மிடில் ஆர்டர், ஜிடி மிடில் ஆர்டரே நல்லா இருக்குது. பட் ஆர்சிபி பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது ஜிடி பவுலிங் கம்பேர் பண்ணால். ஏன்னா அங்கே
எதிராக புவி மட்டும் தான் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் 2 டீமோட டாப் 3மே செம்ம டாப் 3, போத் டாப் 3 ஹஸ் பீன் டன் வெல்ன்ற போது இது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைடாக இருக்குது. பட் இந்த மேட்ச் எப்படி வேணால் பேன் அவுட் ஆகலாம். சரி, ப்ரெடிக்ஷன் டைமுக்குள்ளே போக மக்களே, எனக்கு வந்து ஆன் பேப்பர் பார்க்கும்போது ஜிடி கிட்ட என்னதான் மிடில் ஆர்டர் வீக்காக இருந்தாலும் டாப் 3 ஆர்சிபியால் மேட்ச் பண்ண முடியுது. அண்ட் அதே மாதிரி அவங்களோட பவுலிங்கும் டாமினண்ட்டாக தெரியுது. பட் இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ பிலீவ் த ப்ராசஸ் ஆன் ஆண்டி ஃப்ளவர், தினேஷ் கார்த்திக், மோ பபாட் ஒரு சின்ன எட்ஜ்னு ஆர்சிபி பக்கம் தரேன். ஆர்சிபி வில் க்ளோ வித் த ஸ்லெண்டர் எட்ஜ் ஆஃப் 59, ஜிடி 49. இப்படி தான் போவாங்களோ எனக்கு தோணுது. பட் நான் தப்பாக சொல்ல, என்னோட இன்ட்யூஷன் வச்சு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் ஜெயிப்பாங்கன்னு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆர்சிபி ஜெயிப்பாங்களா, ஜிடி ஜெயிப்பாங்களா, யார் பக்கம் சாய போகுது, ஃபைனல்ஸுக்கு முதல் டீமாக யார் போவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஏன் ஆர்சிபி நினைக்கிறேன்னா, ஈவன் தோ ஆன் பேப்பர் ஜிடி லுக்ஸ் அ ஸ்ட்ராங் டீம், அந்த பிளே ஆஃப் ஸ்பெஷல்ன்றது ஆர்சிபிக்கு இப்போ இல்லையோன்னு தோணுது. இந்த மோ பபாட், ஆண்டி ஃப்ளவர், டிகே வந்ததுக்கப்புறம் அந்த கல்ச்சர் நல்லாயிருக்கு, டீம் என்வாயன்மெண்ட் நல்லாயிருக்கு. ஸோ ஐ ஃபீல் ஆர்சிபி என்னதான் கொஞ்சம் தட்டு மாதிரி ஜிடியோட பர்ஃபார்ம் பண்ணாலும் அவங்ககிட்ட ஏதோ ஒரு எபிலிட்டி இருக்குது, போவாங்கன்னு எனக்கு தோணுது. ஜிடி ஆன் த அதர் ஹேண்ட் சப்போஸ் டாப் 3 விக்கெட் வந்தாலோ ரபாடா சிராஜுக்கு அடிக்கலன்னா மாட்டிப்பாங்க. நேராக ஆல்வேஸ் டன் வெல். ஸோ குறைச்சி இடப்படுற மாதிரி லெட்ஸ் சி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜெயிக்க போகிறவங்க ஃபைனல் போகிறாங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, செமிஃபைனல் 1 ப்ரிவியூ வீடியோட எண்டு பார்ட்டு பண்ணுறோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டியூரேஷன் லென்த்தாக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும் தான் நான் இவ்வளோ லென்த்தாக பண்ணேன். 2 டீம் பற்றியும் பேசணும்ல. ஸோ அதனால தான் வீடியோட ரிவ்யூ உங்களுக்கு ஷார்ட்ஸாக வரும். மறக்காமல் ஸ்டே டியூன் மக்களே. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிவிடுங்க மக்களே.